மேகதாது அணையை தடுப்போம், காவிரியை காப்போம். இந்த 12,500 ஏக்கர்ல தான் தண்ணிய ஸ்டோர் பண்ண போறாங்க. இவ்வளோ தண்ணி 60 டிஎம்சி தண்ணி எங்க தேக்கி வைக்க முடியும்? 70 டிஎம்சி தண்ணிய கிட்டத்தட்ட 12,500 ஏக்கர் நிலப்பரப்புல தேக்கி வைக்க போறாங்க. அந்த 12,500 ஏக்கர் நிலப்பரப்புல என்ன இருக்கு? காடுகள் இருக்கிறது. அந்த காட்டுல யார் இருக்காங்க? புலி இருக்கிறது, கரடி இருக்கிறது, யானைகள் இருக்கிறது. இந்த யானை புலிலாம் என்ன பண்ணுங்களா? ஒரு ஊரா போகுமா. அதாவது யானை வழித்தடம் இருக்கு. யானையோட எலிபென்ட் காரிடர்னு ஒண்ணு இருக்கு. அதாவது தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா இதெல்லாம் அதுக்கு சுத்தி வருங்க. நீங்க இந்த தண்ணிக்குள்ள இந்த மேகதாட்டு அணையை கட்டிவிட்டால் அந்த காவேரி ஓடுது இல்லையா? அந்த காவேரி ஓடுறதுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் இருக்கிற காடுகள் அனைத்தும் தண்ணீர்ல மூழ்கி விடும். அதுல 3 சரணாலயங்கள் இருக்கிறது. காவேரி வனவிலங்குகள் சரணாலயம், மாதேஸ்வரன் மலை சரணாலயம், அதே போல பிலிகிரி ரங்கநாத சுவாமி கோவில், புலிகள் காப்பகம்னு இத்தனை சரணாலயங்கள் இருக்குது. அதுல இருக்கக்கூடிய அத்தனை மிருகங்களும் தண்ணீர்ல மூழ்கி இறந்து விடும். மரங்கள் 300 வருடம் பழமையான மரங்கள் 12,500 ஏக்கர்ல அவ்வளோ மரங்கள் இருக்கு. அவையும் தண்ணீரில் மூழ்கிவிடும். அப்புறம் எங்க இருந்து மழை வரும்? மரம் இல்லைன்னா மழை வருமா? வராது. அப்ப அந்த காவிரி நீர் அந்த பகுதியே பாலைவனமாகிடும். நமக்கு அதுக்கு மேல தமிழ்நாடு அதற்கு மேல பெரிய பாலைவனமாகிடும். இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு. இது என்னன்னா, இது நம்ம சொல்றோம் இல்லையா, தமிழ் இனத்துக்கான ஒரு படுகொலை. தமிழர்களை பட்டினி போட்டு தண்ணீருக்காக அவர்களை அல்லாட வைத்து அவர்களை கொல்வதற்கான ஒரு விஷயம் தான் மேகதாட்டு அணை கட்டுவது என்பது. அதே போல இந்த ஈகோ சைடுன்னு சொல்றது சுற்றுச்சூழலையே படுகொலை செய்வது. தமிழின படுகொலை மட்டுமல்ல, சுற்றுச்சூழல் படுகொலை செய்வதுதான் இந்த மேகதாட்டு அணை கட்டும் விவகாரம். இதை கண்டிப்பாக நாம் அனுமதிக்க கூடாது. அனைவரும் ஒன்றாக சேர்ந்து கரம் கோர்ப்போம். மருத்துவர் அன்புமணி அவர்களுடன் சேர்ந்து கரம் கோர்ப்போம். காவிரியை காப்போம். மேகதாட்டு அணையை கட்டாமல் தடுத்து விடுவோம். கர்நாடகாவுக்கு வேணா அது வெறும் எலெக்ஷன், தேர்தல் வியூகம் இல்ல, அது வெறும் அரசியலாக இருக்கலாம். ஆனால் தமிழ்நாடுக்கு அப்படி இல்ல. அது நம்முடைய சர்வைவல். நம்ம உயிர் வாழறதுக்கு வேண்டிய அத்தனை விஷயம் அந்த காவிரி தாயில தான் இருக்குது. அது நமக்கு வர வேண்டிய தண்ணி, அதை நாம வாங்கிக்கணும். அவங்க அணை கட்ட விடக்கூடாது. இது எல்லாரும் ஞாபகம் வச்சுங்க. இது யாரோடைய பிரச்சனையோ, அரசியல்வாதிகள் பிரச்சனையோ, விவசாயிகள் பிரச்சனையோ மட்டுமல்ல, இது அனைவருக்குமான பிரச்சனை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாடு மக்களுக்கான பிரச்சனை என்பதை தெரிந்து கொண்டு அனைவரும் காவிரி காப்போம், கரம் கோர்ப்போம், மேகதாட்டு அணை வராமல் தடுத்து நிற்போம். நன்றி, வணக்கம்.